ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை தாங்க. இது வந்து சப்பாத்தி ரைஸோடலாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்டா இருக்குங்க. இப்போ பேன்ல 2 கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 3 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேங்க, அதுவும் சேர்த்துட்டு 2 தக்காளி இது கூடவே சேர்த்துக்கோங்க. சேர்த்த பிறகு நல்லா கலந்து விடுங்க. பாருங்க, இதை போல நல்லா கலந்து விட்ட பிறகு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்ட பிறகு கொஞ்சமா கருவேப்பிலை இலைகளை சேர்த்துக்கோங்க. அதுவும் ஒரு தடவை கலந்து விட்டுட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் உப்பு எல்லாமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. பாருங்க, இத போல நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்ட பிறகு கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க. இத போல கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு ஒரு கொதி வரட்டுங்க. அதுக்குள்ளார நான் மஷ்ரூமை நல்லா வாஷ் பண்ணிட்டு கட் பண்ணி வச்சிருக்கேங்க. அதை அந்த பேன்ல இப்ப சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு வச்சிருங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டுங்க. இப்ப மிக்ஸி ஜார்ல 2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு எல்லாமே நல்லா நைஸா அரைச்சிட்டு வந்துருங்க. பாருங்க, இப்ப பேன்ல அந்த பவுடரை அப்படியே சேர்த்துக்கலாங்க. சேர்த்த பிறகு ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை சூப்பரா இருக்குங்க. கொஞ்சமா கொத்தமல்லி இலைகளை அப்படி தூவி விடுங்க. அவ்வளவுதாங்க. ஒரு பவுல்ல மாத்திக்கலாங்க. நீங்களும் இதை போல ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா